நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. நடு வீட்டில் கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்த முன்னாள் பஜ்ரங் தள் நிர்வாகி. கீழே கிடந்த செல்போனையும் சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்து விசாரித்த போலீஸ். கரூரில் பதுங்கியிருந்த கொலையாளியை ட்ரேஸ் செய்து பிடித்த போலீஸ். விசாரணையில் வெளியான பகீர் தகவல். முன்னாள் பஜ்ரங் தள் நிர்வாகி கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டது ஏன்? பின்னணி என்ன? வீட்டுக்கு பின்புறத்துல நின்னு வேலை பார்த்துக்கிட்டு இருந்த தாய் யதார்த்தமா வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. அப்ப மகன் மேனா மோகன் கழுத்தறுக்கப்பட்ட நிலையில ரத்த வெள்ளத்துல உயிரிழந்து கிடந்திருக்காரு. இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச தாய் சடலத்தை கட்டி பிடிச்சு கதறி அழுதுருக்காங்க. தாயோட சத்தத்தை கேட்ட அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு நினைச்சு மோகனோட வீட்டுக்கு ஓடி வந்திருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்காக அனுப்பி வச்சாங்க. அடுத்து அங்கிருந்த தாய்கிட்ட போலீசார் விசாரணை பண்ணாங்க. அப்ப ஒரு இளைஞர் எங்க வீட்டுக்கு வந்து என் மகன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான், இப்ப அவனை காணல, அவன்தான் என் மகனை கொலை செஞ்சிருக்கணும்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கடுத்து மோகனோட செல்போன் நம்பரை கைப்பற்றின போலீஸ் அவருக்கு யார்கிட்ட இருந்து லாஸ்ட் கால் வந்திருக்கு, யார் அடிக்கடி கால் பண்ணியிருக்காங்கன்னு மொத்த டீட்டெயிலையும் எடுத்து பார்த்திருக்காங்க. அதுல விஸ்வாங்கிற இளைஞரோட பேரு காட்டி இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளையே எடுத்து ஆய்வு பண்ணி இருக்காங்க. அதுல விஸ்வா மோகனோட வீட்டுக்கு வந்துட்டு போன காட்சிகள் பதிவாகி இருந்திருக்கு. இதனால அவர் மேல சந்தேகம் அடைஞ்ச போலீஸ் விஸ்வாவோட செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி பார்த்திருக்காங்க. அதுல சிக்னல் கரூர்ல காட்டி இருக்கு. இதனால நேரா சிக்னல் காட்டின இடத்துக்கு போன போலீஸ் வீட்ல பதுங்கி இருந்த விஸ்வாவை கஸ்டடியில எடுத்து விசாரிச்சிருக்காங்க. புதுக்கோட்டை திருவப்பூர் பகுதியைச் சேர்ந்தவர் மேனா மோகன். பஜ்ரங் தள் நிர்வாகியான இவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த பதவியை வச்சு பண மோசடியில ஈடுபட்டதா சொல்லப்படுது. இதனால அவரை அமைப்பிலிருந்து சமீபத்துல நீக்கி இருக்காங்க. இதுக்கிடையில இவருக்கு கரூரை சேர்ந்த விஸ்வாங்கிற நபர் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அப்ப அரசு அலுவலகத்துல தனக்கு நிறைய பேர் தெரியும்னு சொன்ன நபர், நீ எனக்கு 14 லட்சம் ரூபாய் கொடுத்தனா உனக்கு இன்னும் 3 மாசத்துக்குள்ள அரசு வேலை வாங்கி தர்றேன்னு சொல்லி இருக்காரு. அத அப்படியே நம்பின விஸ்வா சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு எல்லார்கிட்டையும் கடனை வாங்கி 14 லட்சம் ரூபாய் பணத்தை ரெடி பண்ணி கொடுத்திருக்காரு. ஆனா பணத்தை வாங்கின மோகன் விஸ்வாவுக்கு வேலையை ரெடி பண்ணி கொடுக்கல. இதனால விஸ்வா அடிக்கடி மோகனுக்கு போன் பண்ணி வேலை சம்பந்தமா கேட்டு இருக்காரு. ஆனா மோகன் ஏதேதோ பொய் சொல்லி விஸ்வாவை ஏமாத்திக்கிட்டே இருந்திருக்காரு. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி மோகன் வீட்டுக்கு போன விஸ்வா வேலை பத்தி கேட்டிருக்காரு. இப்போதைக்கு என்னால வேலை வாங்கி தர முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு 6 மாசத்துக்குள்ள அரசு வேலை ரெடி பண்றேன்னு சொல்லி இருக்காரு மோகன். ஆனா அத நம்பாத விஸ்வா அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டிருக்காரு. அதுபடி மோகன் 9.5 லட்சம் பணத்தை மட்டும் விஸ்வாவுக்கு கொடுத்திருக்காரு. பாக்கி பணத்தை கொடுக்காம ரொம்ப நாட்களா ஏமாத்திட்டே இருந்திருக்காரு. விஸ்வாவும் அடிக்கடி மோகன் வீட்டுக்கு போயிட்டு பணத்தை பத்தி கேட்டிருக்காரு. ஆனா மோகன் அந்த பணத்தை திருப்பி கொடுக்காம ஏதேதோ பொய் சொல்லி ஏமாத்திக்கிட்டே இருந்திருக்காரு. இதனால கடும் ஆத்திரம் அடைஞ்ச விஸ்வா மோகன் கிட்ட கடைசியா ஒரு முறை பணத்தை பத்தி கேட்டு பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா மோகனோட கதையை முடிச்சிடலாம்னு முடிவு பண்ணி இருக்காரு. சம்பவத்தன்னைக்கு மோகனோட வீட்டுக்கு போன விஸ்வா வீட்டு வாசல்ல நின்னு சண்டை போட்டிருக்காரு. இதனால மோகன் அவரை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு பேசி இருக்காரு.
அப்ப உன் பணத்தை திருப்பி தர முடியாதுன்னு சொல்லி விஸ்வாவை தகாத வார்த்தையால திட்டி இருக்காரு. இதனால கடும் கோபமான விஸ்வா எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி வேணும்னு கேட்டிருக்காரு. மோகனும் கிச்சனுக்குள்ள போயிட்டு குடிக்க தண்ணி எடுத்து வந்தப்ப மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்த விஸ்வா மோகனோட கழுத்திலேயே ஓங்கி குத்தி இருக்காரு. அப்ப மோகன் அங்கிருந்து தப்பிச்சு போக பார்த்திருக்காரு. அப்ப அவர் மடக்கி பிடிச்ச விஸ்வா அவரை கழுத்தறுத்து கொடூரமா கொன்னுட்டு தப்பிச்சு போயிட்டாரு. ஆனா செல்போன் சிக்னல் மற்றும் சிசிடிவி காட்சி மூலமா எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் விஸ்வாவை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. சாலையோரத்தில் தலை சிதைக்கப்பட்டு கிடந்த சடலத்தை மீட்டு விசாரணையில் இறங்கிய போலீஸ் 11-11 பாரில் இருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணையில் இறங்கிய போலீஸ் தனியார் நிறுவன ஊழியரை கொலை செய்துவிட்டு விபத்து போல சித்தரித்து நாடகமாடிய நபர்கள் 3 நாட்கள் கழித்து 2 பேரை கஸ்டடியில் எடுத்து விசாரித்த போலீஸ் தனியார் நிறுவன ஊழியர் கொலை செய்யப்பட்டது ஏன், பின்னணி என்ன? காலை நேரம் சின்னேரிபாளையம் கிராம மக்கள் விவசாய பணிக்காக போயிட்டு இருந்திருக்காங்க. அப்ப சாலையோரத்துல கிடந்த பைக்குக்கு அடியில முகம் சிதைக்கப்பட்ட நிலையில சடலம் ஒன்னு கிடந்திருக்கு. இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச பொதுமக்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லிட்டாங்க. உடனே சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு உயிரிழந்தது யாருன்னு அங்கிருந்த கிராம மக்கள் கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அதுலதான் அவரு அவினாசி மாருதி நகர் பகுதியைச் சேர்ந்த டொமினிக் சகாயராஜ்னு தெரிய வந்துச்சு. அதுக்கடுத்து டொமினிக் கொலை செஞ்சது யாருன்னு தெரிஞ்சுக்க போலீஸ் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை எடுத்து ஆய்வு பண்ணி இருக்காங்க. அதுல டொமினிக்க 11-11 பார்ல இருந்து 2 இளைஞர்கள் பைக்ல கூட்டிட்டு வந்த காட்சிகள் பதிவாகி இருந்திருக்கு. அதை வச்சு கணேஷ் மற்றும் அவரோட நண்பரின் வீடுகளுக்கு போன போலீஸ் 2 பேரையும் கஸ்டடியில எடுத்து விசாரிச்சாங்க. திருப்பூர் மாருதி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் டொமினிக் சகாயராஜ். இவருக்கு ராணி ஜெகதாமேரிங்கிற மனைவியும் 2 மகள்களும் இருக்காங்க. 2 பசங்களும் பக்கத்துல உள்ள ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்திருக்காங்க. கணவனும் மனைவியும் மும்மூர்த்தி நகர்ல உள்ள ஒரு பிரைவேட் கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. டொமினிக்கிற்கு மது குடிக்கிற பழக்கம் இருக்கு. டெய்லி மது குடிச்சாலும் கரெக்டா வேலைக்கு போயிட்டு மனைவியையும் பசங்களையும் நல்லபடியா தான் பார்த்துட்டு இருந்திருக்காரு. இவரு சிந்தாமணி தியேட்டர் பக்கத்துல உள்ள 11-11 பாருக்கு அடிக்கடி மது குடிக்க போவாரா. அதுபடி கடந்த 11ஆம் தேதி நைட்டு அந்த பாருக்கு மது குடிக்க போயிருக்காரு. அப்ப இவருக்கு பக்கத்துல ஈரோடு புளியம்பட்டியைச் சேர்ந்த கணேஷ் ஆனந்த்ங்கிற இளைஞரும் அவரோட நண்பர் சரவணன்கிற நபரும் உட்கார்ந்து மது குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் மது வாங்க போதுமான காசு இல்ல. இதனால பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு இருந்த டொமினிக் சகாயராஜ் கிட்ட பணம் கேட்டிருக்காங்க. அப்ப பாக்கெட்ல இருந்து கட்டு கட்டா பணத்தை எடுத்த டொமினிக் மது வாங்குறதுக்கு தேவையான காசை மட்டும் அந்த இளைஞர்கள் கிட்ட கொடுத்திருக்காரு. டொமினிக் கிட்ட நிறைய பணம் இருந்ததை பார்த்த 2 பேரும் அந்த பணத்தை கொள்ளையடிக்க திட்டம் போட்டிருக்காங்க. அப்ப மதுக்கடையிலிருந்து வெளியில வந்த டொமினிக் ஃபுல் போதையில அங்கேயே மயங்கி விழுந்திருக்காரு. இத பார்த்த கணேஷும் அவரோட நண்பரும் அவரை மீட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போறதா சொல்லி பைக்ல உட்கார வச்சு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அப்ப சின்னேரி பாளையத்தில் உள்ள ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல பைக்கை நிறுத்தின கணேஷ் டொமினிக்கோட பாக்கெட்ல இருந்த பணத்தை எடுத்திருக்காரு. அதை பார்த்த டொமினிக், எதுக்கு என் பணத்தை எடுக்கிறீங்க? ஒழுங்கா என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விட்டுருங்க, இல்லன்னா உங்க மேல போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் அளிச்சிருவேன்னு மிரட்டி இருக்காரு. இதனால கடும் ஆத்திரம் அடைஞ்ச 2 பேரும் கீழே கிடந்த கற்களை எடுத்து டொமினிக்கோட முகத்திலேயே அடிச்சிருக்காங்க. இதுல வலி தாங்க முடியாம சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்த அவரு அங்கேயே துடிக்க துடிக்க உயிரிழந்துட்டாரு. அடுத்து இத விபத்து போல சித்தரிக்க டொமினிக்கோட பைக்க அவரோட சடலத்து மேல போட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போன 2 பேரும் ஒன்னும் தெரியாத மாதிரி கேஷுவலா இருந்திருக்காங்க. ஆனா சிசிடிவி காட்சி மூலமா எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் கணேஷையும் அவரோட நண்பர் சரவணனையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க.
ஜல்லி மணல் வியாபாரிக்கும் டிவி மெக்கானிக்கிற்கும் இடையே ஏற்பட்ட தகராறு. கட்டுமான ஒப்பந்ததாரர் மீது காரை ஏற்றிய டிவி மெக்கானிக். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த கட்டுமான ஒப்பந்ததாரர் உயிரிழப்பு. ஜல்லி மணல் வியாபாரிக்கும் டிவி மெக்கானிக்கிற்கும் உள்ள முன்விரோதம் என்ன? கட்டுமான ஒப்பந்ததாரர் மீது டிவி மெக்கானிக் காரை ஏற்றியது ஏன்? பின்னணி என்ன? கார்ல வேகமா போய் ஒருத்தரை இடிச்சு தள்ளிட்டு மின்னல் வேகத்துல அங்கிருந்து ஒருத்தர் எஸ்கேப் ஆகி இருக்காரு. கீழே விழுந்த நபர் கூட இருந்த இன்னொரு நபர் யாராவது காப்பாத்துங்கன்னு கத்தி கூப்பாடு போட்டிருக்காரு. அப்போ அவ்வழியா போன பொதுமக்கள் கார் இடிச்சு கீழே விழுந்து அதிகமா ரத்தம் வெளியேறி மயங்கி கிடந்த நபரை மீட்டு பக்கத்துல உள்ள ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் கூட இருந்த நபர்கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அப்பதான் காரை வேகமா ஓட்டி ஒரு நபரை இடிச்சு கீழே தள்ளிட்டு தப்பிச்சு ஓடின நபர் யாரு, கீழே விழுந்தவர் யாரு, அவர் கூட நின்ன நபர் யாரு, இவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனைன்னு எல்லா கேள்விகளுக்குமே விடை கிடைச்சது. கன்னியாகுமரி சுசீந்திரம் பக்கத்துல உள்ள தெங்கம்புதூர் பணிக்கன் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயக்குமார். இவரு நாகர்கோயில் பகுதிகளில் ஜல்லி மணல் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவருக்கும் தென்தாமரைக்குளம் பக்கத்தில் உள்ள தெற்கு கரும்பாட்டு பகுதியைச் சேர்ந்த டிவி மெக்கானிக் விக்டர் ராஜதாஸுக்கும் இடையில கடந்த சில ஆண்டுகளா பணம் கொடுக்கல் வாங்கல் இருந்திருக்கு. அந்த வகையில ஜெயக்குமார் கிட்ட 1 லட்சம் ரூபாய் கடனா வாங்கின டிவி மெக்கானிக் அந்த பணத்தை பல நாளாகியும் திருப்பி கொடுக்கவே இல்லை. ஜெயக்குமாரும் பணத்தை கேட்டுக்கிட்டே தான் இருந்திருக்காரு. அப்படிதான் கொடுத்த பணத்தை கேட்கறதுக்காக செட்டிக்குளத்துல உள்ள விக்டர் ராஜதாஸ் கடைக்கு நேர்ல போயிருக்காரு ஜெயக்குமார். அப்போ வேலை நேரத்துல இப்படி பணம் கேட்டு கடைக்கு வந்தா எப்படி வேலை பார்க்கறது? கடைக்கு வர கஸ்டமர்கள் என்ன நினைப்பாங்க? கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, உங்க பணத்தை தந்துடுறேன்னு சொல்லி இருக்காரு டிவி மெக்கானிக். அந்த பதில பலமுறை கேட்டு கேட்டு வெறுத்து போன ஜெயக்குமார் பணத்தை எடுத்து தந்தாதான் போவேன்னு கடையிலேயே உட்கார்ந்திருக்காரு. அதனால டிவி மெக்கானிக்கும் ஜெயக்குமாருக்கும் வாக்குவாதம் நடந்திருக்கு. ஒரு கட்டத்துல கொந்தளிச்ச ஜெயக்குமார் தன்னோட அண்ணன் விஜயகுமாருக்கு போன் பண்ணி இருக்காரு. விக்டர் ராஜதாஸ் பணத்தை கொடுக்கிற மாதிரியே தெரியல, ரொம்ப வாய் பேசுறாரு, நீ வா, வந்து அவருக்கு பயம் காட்டினாதான் பணம் கிடைக்கும்னு ஜெயக்குமார் சொல்லி இருக்காரு. தம்பி உசுப்பேத்தி விட்டதும் வேக வேகமா கிளம்பி அங்க வந்திருக்காரு விஜயகுமார். அடுத்து அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து டிவி மெக்கானிக்க தரக்குறைவான வார்த்தைகளால பேசி இருக்காங்க. வாங்கின பணத்தை கொடுக்க முடியலனா எதுக்காக உயிர் வாழறன்னு வார்த்தைகள் எல்லை மீறி போயிருக்கு. அதனால ஆத்திரப்பட்ட டிவி மெக்கானிக் இனி இந்த இடத்துல இருந்தா கைகலப்புல போய் முடிஞ்சிரும், இடத்தை காலி பண்ணலாம்னு நினைச்சு தன்னோட கார்ல ஏறி இருக்காரு. காரை எடுக்க விடாம தடுக்க பார்த்திருக்காங்க அண்ணன் தம்பி. அப்போ வேகமா காரை இயக்கி இருக்காரு டிவி மெக்கானிக். அந்த நேரம் 2 பேரும் ஓரமா போக முயற்சி பண்ணி இருக்காங்க. ஆனா விஜயகுமார் மேல கார் மோதி அவர் படுகாயம் அடைஞ்சிருக்காரு. அடுத்து அவருக்கு பக்கத்துல உள்ள ஒரு தனியார் ஹாஸ்பிட்டல்ல முதலுதவி சிகிச்சை கொடுக்கப்பட்டு ஆசாரி பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்காரு. அங்க மருத்துவர்களோட தீவிர கண்காணிப்பில் இருந்த விஜயகுமார் சிகிச்சையில முன்னேற்றம் இல்லாம உயிரிழந்துட்டாரு. இதுவரைக்கும் காக்கிகள் கண்ணுல சிக்காத டிவி மெக்கானிக்க தனிப்படை அமைச்சு தேடிட்டு இருக்காங்க காவல்துறையினர். வீட்டில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்து. கட்டிலில் உடல் கருகிய நிலையில் கிடந்த பெண் சடலம். மின்கசிவு ஏற்பட்டதற்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லாததால் போலீசாருக்கு சந்தேகம். சிசிடிவி காட்சியில் பதிவான கொலையாளியின் அடையாளங்கள். இளம் பெண்ணை கஸ்டடியில் எடுத்து விசாரித்த போது வெளியான அதிர்ச்சி தகவல். நடுவீட்டில் பெண் எரித்து கொலை செய்யப்பட்டது ஏன்? பின்னணி என்ன? பிப்ரவரி 7ஆம் தேதி குண்டூர் பகுதியில் உள்ள ரமாதேவியோட வீட்டில் திடீர்னு தீ விபத்து ஏற்பட்டிருக்கு.
இத பார்த்த அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க உடனே அந்த பெண்ணோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அடுத்து தண்ணீரை ஊற்றி தீயை அணைச்ச பொதுமக்கள் வீட்டுக்குள்ள போய் பார்த்திருக்காங்க. அப்ப கட்டில்ல ரமாதேவி உடல் கருகின நிலையில தீக்காயங்களோட உயிரிழந்து கிடந்திருக்காங்க. இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச பொதுமக்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லிட்டாங்க. இதை கேட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு இந்த தகவலை மகள் லட்சுமி கிட்ட சொல்ல போன் பண்ணி இருக்காங்க. அப்ப லட்சுமி அந்த போனை எடுக்கல. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் போலீசார் லட்சுமிக்கு போன் பண்ணி இருக்காங்க. அப்ப போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்திருக்கு. இதனால அவங்க மேல போலீஸுக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. அடுத்து வீட்டுக்குள்ள தீ விபத்து எப்படி ஏற்பட்டுச்சுன்னு போலீஸ் செக் பண்ணி இருக்காங்க. அப்ப வீட்டுக்குள்ள ஷார்ட் சர்க்கியூட் ஏற்பட்ட மாதிரியான எந்த அறிகுறியும் இல்ல. இதனால இத தீ விபத்து இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் அந்த ஏரியாவில் உள்ள மொத்த சிசிடிவி காட்சிகளையும் எடுத்து ஆய்வு பண்ணி இருக்காங்க. அதுல ரமாதேவியோட வீட்டில இருந்து மகள் லட்சுமி வெளியே போகிற காட்சிகள் பதிவாகி இருந்திருக்கு. இதனால அவங்க தான் கொலையாளின்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் லட்சுமியை கஸ்டடியில எடுத்து விசாரிச்சாங்க. அதுல லட்சுமி நான் தனது தாய் வீட்டுக்கே போகலன்னு சொல்லி இருக்காங்க. இதை கேட்ட போலீசார் அந்த சிசிடிவி காட்சியை எடுத்து லட்சுமி கிட்ட காட்டி இருக்காங்க. அதை பார்த்து பயந்து போன லட்சுமி போலீஸ் கிட்ட எல்லா உண்மையையும் ஒண்ணு விடாம சொல்லி இருக்காங்க. ஆந்திராவில் உள்ள சட்டனப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த ரமாதேவிக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்காங்க. சமீபத்துல ரமாதேவியோட கணவர் உடல்நலக் குறைவால உயிரிழந்துட்டாரு. மகனும் வேலை விஷயமா வெளியூர் போய்தான். இதனால தாய் ரமாதேவியும் லட்சுமியும் மட்டும்தான் தனியா இருந்திருக்காங்க. இதுக்கிடையில லட்சுமிக்கும் விஜயவாடா பகுதியை சேர்ந்த சீனிவாச ராவ் அப்படிங்கிறவருக்கும் திருமணமாகி இருக்கு. திருமணத்துக்கு அப்புறம் லட்சுமி அப்பப்ப தன்னோட தாய் வீட்டுக்கு போயிட்டு நலன் விசாரிச்சுட்டும் இருந்திருக்காங்க. இந்த நிலையில லட்சுமிக்கு தன்னோட தாய் பேர்ல இருந்த சொத்து மேல ஒரு கண்ணு இருந்திருக்கு. இவங்க அடிக்கடி தன்னோட தாய்க்கு போன் பண்ணி சொத்தை தாம் பேருக்கு எழுதி வைக்க சொல்லி கேட்டு இருக்காங்க. என் குடும்பம் ரொம்ப கஷ்டத்துல இருக்கு, அதனால உன் பேர்ல இருக்கிற எல்லா சொத்தையும் என் பேருக்கு எழுதி வச்சிருங்கன்னு கேட்டிருக்காங்க லட்சுமி. அதுக்கு தாய், நான் இப்போதைக்கு சொத்தை உனக்கு எழுதி வைக்க மாட்டேன், என் காலத்துக்கு அப்புறம் நீயும் உன் சகோதரனும் சொத்தை பிரிச்சுக்கோங்க, ஆனா அதுக்கு முன்னாடி நான் சொத்தை யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இருக்காங்க. இதனால தாய் மகளுக்கிடையில பயங்கர பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு. இதனால கடும் ஆத்திரமடைஞ்ச லட்சுமி தன்னோட தாயை கொலை பண்ணிட்டு சொத்தை தாம் பேருக்கு மாத்த திட்டம் போட்டிருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு ரமாதேவியோட வீட்டுக்கு போன லட்சுமி உணவு சமைச்சு அதுல மயக்க மருந்த கலந்து தாய்க்கு கொடுத்திருக்காங்க. அந்த உணவை சாப்பிட்ட ரமாதேவி அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே மயங்கிட்டாங்க. அதுக்கடுத்து பக்கத்துல உள்ள பெட்ரோல் பங்குக்கு போயிட்டு பெட்ரோல் வாங்கிட்டு வந்த லட்சுமி தாய் மேல ஊத்தி தீ வச்சு கொளுத்தி இருக்காங்க. இதுல ரமாதேவி உடல் ஃபுல்லா கருகி துடிக்க துடிக்க உயிரிழந்துட்டாங்க. அதுக்கடுத்து லட்சுமி ஒன்னும் தெரியாத மாதிரி போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு தன்னோட வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா சிசிடிவி காட்சி மூலமா எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் லட்சுமியை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. செப்டிக் டேங்கில் இருந்து வீசிய அதிக துர்நாற்றம், இரும்பு பெட்டிக்குள் அழுகிய நிலையில் இருந்த இளம்பெண் சடலம். உயிரிழந்த இளம்பெண்ணின் கையில் 26 மே 1992 என குத்தப்பட்டிருந்த டாட்டூ. இளம்பெண்ணை கொலை செய்து இரும்பு பெட்டியில் அடைத்து செப்டிக் டேங்கில் வீசியது யார்? இளம்பெண் எதற்காக கொலை செய்யப்பட்டார்? காதல் விவகாரமா? பின்னணி என்ன? ஒரு செப்டிக் டேங்க்ல இருந்து வழக்கத்துக்கு அதிகமா பயங்கர துர்நாற்றம் வீசி இருக்கு. நிம்மதியா சுவாசிக்க கூட முடியாம இருந்த மக்கள் போலீஸுக்கு போன் பண்ணி தகவல் கொடுத்திருக்காங்க.
அதுக்கப்புறம் அங்க வந்த போலீசார் செப்டிக் டேங்க சோதனை பண்ணி இருக்காங்க. அப்போ அதுக்குள்ள ஒரு இரும்பு பெட்டி கிடந்திருக்கு. அந்த பெட்டியை திறந்து பார்த்தப்பதான் பெரிய அதிர்ச்சியே காத்திருந்துச்சு. இரும்பு பெட்டிக்குள்ள அழுகிய நிலையில ஒரு இளம் பெண்ணோட சடலம் இருந்திருக்கு. உயிரிழந்த பொண்ணு யாரு, எந்த ஊருன்னு எதுவுமே அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு உடல் சிதைஞ்சு போய் இருந்திருக்கு. அப்பதான் அந்த பொண்ணோட கையில 26 மே 1992 குத்தப்பட்டிருந்த டேட்டுவை கவனிச்சிருக்காங்க போலீசார். அடுத்து அக்கம் பக்கத்துல இருந்த மக்கள் கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அப்போ செப்டிக் டேங்க் பக்கத்துல இருந்த ஒரு இளைஞரோட வீட்டை காட்டி அந்த வீட்டுல தான் ஒரு இளம் பெண் கடந்த 3 மாசமா இருந்ததாவும் அவங்க கையில தான் இந்த டேட்டுவை பார்த்ததாவும் சொன்ன மக்கள் கடந்த சில நாட்களா அந்த பொண்ணை ஆளையே காணோம்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டுல இருந்த இளைஞர் அவரோட மனைவி பெற்றோர்கள் கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அப்போ போலீசார் கேட்ட கேள்விகளுக்கு எல்லாமே வேற வேற பதில் சொல்லி இருக்காங்க. அந்த பொண்ணு என் அக்கா பொண்ணு சார், விடுமுறையில ஊருக்கு வந்திருந்தா போயிட்டான்னு இளைஞரோட அப்பா அம்மா 2 பேரும் பதில் சொன்னப்ப அந்த பொண்ணு என்னோட ஃப்ரெண்டு, என்ன பார்க்க வந்தாங்க போயிட்டாங்கன்னு சொல்லி இருக்காரு இளைஞர். அதே மாதிரி இளைஞரோட மனைவியும் அந்த பொண்ணு என்னோட ஃப்ரெண்டு சார், என்ன பார்க்க வந்தாங்கன்னு சொல்லி இருக்காங்க. இப்படி எல்லாருமே மாத்தி மாத்தி ஆளுக்கு ஒரு பதில் சொன்னதுனால அவங்கள நகர விடாம துருவி துருவி விசாரணை நடத்தி இருக்காங்க. அப்பதான் ஒரு குடும்பமே சேர்ந்து செஞ்ச கொடூர சம்பவமே வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. மகாராஷ்டிர மாநிலம் கோண்டியா பகுதியைச் சேர்ந்தவர் தான் 33 வயசான இளம்பெண் அஷ்ரபி. ஏற்கனவே 3 கல்யாணம் பண்ணி அந்த 3 பேரையுமே பிரிஞ்ச இவங்க தன்னோட பெற்றோர்கள் கூட வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இதுக்கு மத்தியில கடந்த 1 வருஷத்துக்கு முன்னால போபாலை சேர்ந்த சமீர்ங்கிற இளைஞர் கூட இன்ஸ்டாவில் அஷ்ரபிக்கு நட்பு ஏற்பட்டிருக்கு. அந்த நட்பு நாளடைவுல ரொம்ப நெருக்கமாக தான் வாழ்க்கையில நடந்த கல்யாணம் விவாகரத்துன்னு எல்லாத்தையுமே சொல்லி புலம்பி இருக்காங்க இளம்பெண். அந்த புலம்பலை கேட்டு ஆறுதல் சொன்ன சமீர் தனக்கு இன்னும் திருமணம் ஆகல, நானே உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இருக்காரு. அதனால சமீரை உயிருக்கு உயிரா காதலிச்சிருக்காங்க அஷ்ரபி. அடிக்கடி காதலிய பார்க்க வந்த சமீர் வெளியிடங்களுக்கு அழைச்சிட்டு போய் தனிமையிலையும் இருந்திருக்காரு. இப்படியே சில மாசங்கள் போய் இருக்கு. இதுக்கு மத்தியில எத்தனை நாள் தான் தனியா வாழறது, நாம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி இருக்காங்க இளம்பெண். தனக்கு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, அதெல்லாத்தையும் முடிச்சிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்ன சமீர் பல நாளா அந்த கதையையே சொல்லி சமாளிச்சிருக்காரு. ஒரு கட்டத்துல காதலனுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்கலாம்னு நினைச்சு வீட்டை விட்டு வெளியில வந்த அஷ்ரபி சமீரை தேடி போபால்ல உள்ள அவரோட வீட்டுக்கே போயிட்டாங்க. அப்பதான் இளம்பெண்ணுக்கு பெரிய ஷாக்கே காத்திருந்துச்சு. சமீருக்கு ஏற்கனவே கல்யாணமாகி 2 பிள்ளைகள் இருந்திருக்காங்க. அதனால ஆத்திரமடைஞ்ச அஷ்ரபி, என்னைய ஏன் ஏமாத்துனீங்க, ஏற்கனவே கல்யாணமான விஷயத்தை ஏன் மறைச்சிங்க, உங்களை நம்பி நான் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டேன், இனி தன்னோட அப்பா அம்மா என்னைய ஏத்துக்க மாட்டாங்க, அதனால என்னைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு சண்டை போட்டிருக்காங்க. அப்பதான் சமீரோட மனைவிக்கும் தான் கணவரோட திருட்டு வேலை தெரிஞ்சிருக்கு. அதனால சமீர் கிட்ட தாம் பங்குக்கு சண்டை போட்ட அவரோட மனைவி, இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணனா ஊர் உலகம் மதிக்காது, நான் 2வது கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன்னு சொல்லி இருக்காங்க. இப்படி 2 பெண்களும் சண்டை போட இடையில திணறின சமீர், நாம கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நீ உங்க வீட்டுக்கு திரும்பி போயிருன்னு அஷ்ரபி கிட்ட கெஞ்சி இருக்காரு. ஆனா தன்னோட முடிவிலிருந்து மாறாத இளம்பெண் தன்னையும் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும்னு சமீர் வீட்லயே 3 மாசமா தங்கி இருக்காங்க. அதனால சமீரோட மனைவி கோச்சிக்கிட்டு தன்னோட தாய் வீட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அஷ்ரபி கிட்ட கெஞ்சி கூத்தாடி இருக்காரு சமீர். ஒரு கட்டத்துல மனசு இறங்கின இளம்பெண் ரூபாய் 5 லட்சம் கொடுத்தா நான் போயிடுறேன்னு சொல்லி இருக்காங்க. அவ்வளோ பெரிய தொகைக்கு நான் எங்க போறது, தன்னால அந்த பணத்தை தரவே முடியாதுன்னு சொல்லி இருக்காரு.
அதனால 2 பேருக்கும் வாக்குவாதம் எல்லை மீறி இருக்கு. இளம்பெண்ணோட அழுத்தம் தாங்க முடியாம அவங்க கழுத்தை நெரிச்சிருக்காரு சமீர். அதுல சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாங்க அஷ்ரபி. அடுத்து தன்னோட மனைவிக்கு போன் பண்ணின சமீர் நடந்த விஷயத்த சொல்லி வீட்டுக்கு வர வச்சிருக்காரு. அஷ்ரபி இடத்தை காலி பண்ணினா போதுங்கிற மனநிலையில இருந்த சமீரோட மனைவிக்கு இளம்பெண் உயிரிழந்தது ஒரு வகையில சந்தோஷத்தை தான் கொடுத்திருக்கு. அதுக்கப்புறம் சமீர் தன்னோட மனைவி பெற்றோர்கள் உதவியோட அஷ்ரபியோட சடலத்தை ஒரு இரும்பு பெட்டிக்குள்ள வச்சு வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள செப்டிக் டேங்க்ல நைட்டோடு நைட்டா போட்டிருக்காங்க. சம்பவம் நடந்த சில நாட்கள்லயே சடலம் அழுகி துர்நாற்றம் வந்ததுனால மொத்த உண்மையும் அம்பலமாகி இருக்கு. அடுத்து சமீர் அவரோட மனைவி பெற்றோர்களை கைது பண்ணி கம்பி எண்ண வச்சிருக்காங்க காவல்துறையினர். ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கை. விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவல். நிகழ்தகவு.